பிரைஸ்லாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். இந்த வீடியோவை அநேகம் பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. புதிதாய் வருபவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன், மிக்க மகிழ்ச்சி. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டால் தினமும் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் அனுதினமும் போடுகிற பதிவுகளை நீங்கள் பார்க்கவும் முடியும். இதே போல் உங்களுக்கு நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்து மகிழுங்கள். நேற்றைய தினத்தில் நம்ம நிறைய ஜபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஜபமும் பரலோகமும் குறித்து நம்ம பார்த்தோம். கொஞ்சம் தான் நம்மளால இந்த 5 நிமிடம்ன்றதுனால கொஞ்சம் தான் நம்மளால அதை குறித்து தியானிக்க முடிந்தது. இன்னும் ஒரு நாள் அதை குறித்து தியானிப்போம். இன்றைக்கு ஜபமும் பாதாளமும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஜபத்திற்கும் பாதாளத்துக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து இந்த வேதத்துல நான் எழுதி இருக்கிறது அநேகம் பேருக்கு தெரியாம இருக்கிறது. எப்படி, ஏன் ஜபத்துக்கும் பாதாளத்துக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். பேதுருவை உங்களுக்கு நன்றாக தெரியும். பேதுருவின் இடத்துல கர்த்தர் சொன்னது என்ன? நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கவனிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தில் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பேதுருக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு அதிகாரம், ஒரு திறவுகோல் பேதுரு இடத்துல சொல்றாரு. நாம ஜெபிக்கும் போது அவர் என்ன சொல்றாரா, நீ பூலோகத்துல எதை கற்றியோ, எதை நம்ம கட்டுவோம், சிறைப்பட்டிருக்கிறத தான் கட்ட அவிழ்ப்போம். எதை நம்ம கட்ட அவிழ்ப்போம், சிறைப்பட்டிருக்கிறத கட்ட அவிழ்ப்போம், அங்க இங்க அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதை கட்டுவோம். எனவே இந்த பூலோகத்துல நீங்க என்ன பண்ணணும், எங்க கட்டி ஜெபிக்கணும்னா, நீங்க இங்க என்ன கட்டுறீங்களோ அது பரலோகத்துல கட்டப்படும், நீங்க என்ன கட்ட அவிழ்க்கிறீங்களோ அங்க கட்ட அவிழ்க்கப்படும் என்று தேவன் அவனுக்கு அதிகாரத்தையே கொடுத்திருக்கிறார். நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா, இயேசுவின் நாமத்தினால என்னை அசுத்த ஆவிக்குள்ள நடத்துகிற அசுத்த ஆவிகளால் என்னை ஒரு துன்பப்படுத்துகிற ஆவிகளை பாதாளத்துல கடிந்து கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்துல கட்டுகிறேன் என்று உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களின் போராட்டங்களை, பிரச்சனைகளை, இச்சைகளை, உங்களுக்கு விரோதமாக நிற்கிற சத்துருக்களை, எல்லா காரியங்களையும் நீங்க என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். பாதாளம் என்பது என்ன? அது ஒரு இருண்ட ராஜ்யம், அந்தகாரம் நிறைந்த இடம், பற்கரிப்பு கடிப்பு இருந்த இடம். அந்த இடத்துல பிசாசுகளும் அசுத்தங்களும் பலவிதமான காரியங்களும் துர்நாற்றமும் வீசக்கூடியதான ஒரு இடம் தான். அந்த பாதாளத்துக்கு ஒரு தூதன் இருக்கிறான். அவன் அந்த பாதாளத்தின் ராஜா. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க நன்றாக கவனித்து படித்து பார்ப்பா தெரியும். அதுல ஒரு தூதன் இருக்கிறான். அவனுடைய பாதாளத்தின் தூதன், அவன் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவனுக்கு எபிரேய பாஷையில சொல்ல போனோமானால் அவனுக்கு பேர் அபித்தோ. கிரேக்க பாஷையில சொல்லுவோமானால் அவனுக்கு பேர் அப்போலியோ. இவன் யாரா? பாதாளத்தின் தூதன், பாதாளத்தின் ராஜா. அது மாத்திரமல்ல, நம்ம ஜெபிக்கும் போது 2 இடத்துல நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ஒண்ணு பாதாள உலகம், இன்னொன்று பாத்தீங்கன்னா நமக்கு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அது என்னது? வான மண்டலங்களில் இருக்கிறது எது? விழுந்து போன தூதர்களின் ஆவிகள். அது யார் விழுந்தது? லூசிபர் தான் விழுந்தான். அவன் அங்க விழுந்ததுனால அவனோடு கூட தள்ளப்பட்ட தூதர்களும் அவனோடு கூட விழுந்தார்கள். அவன் மத்திய ஆகாயத்துல வசிக்கிறான். நம்மளுடைய ஜெபங்களை தடை பண்ணுவது அவனுடைய தூதர்கள் தான், லூசிபருடைய தூதர்கள். அவங்க தான் நம்மளுடைய ஜெபத்தை தடை பண்ணுகிறார்கள். அதனாலதான் நம்ம வான மண்டலங்களிலும் பொல்லாத ஆவின் சேனைகளை கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்துல கட்டுகிறோம். அதை நீங்க கட்டினா அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும் என்று பேதுருக்கு சொன்னது போல செய்யப்பட்டிருக்கிறது. சரி, அவனுக்கு மேனிகள் உண்டு. ஏன்னா அவன் சாகல, வெறும் தள்ளப்பட்டிருக்கிறான். ஆனா பாதாளத்தின் ஆவிக்கு மேனிகள் கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்கள மரித்து போய் ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு போனவைகள். அது என்ன பண்ணுமா, அங்கிருந்து ஏறி பாதாள வாசல்கள் வழியா வெளியே வரும். அது ஒரு சரீரத்துல தங்கும். குறிப்பா சொல்ல போனா லேகியோனுக்குள்ள எத்தனை இருந்தது? 6000 அசுத்த ஆவிகள் இருந்தது.
எனவே அதுக்கு சரீரம் அது மேல ஏறி வந்துச்சுன்னா, பாதாளத்தின் ஆவிகள் மேல ஏறி வந்துச்சுன்னா, தங்க சரீரம் இல்லாததுனால யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் அதை கர்த்தரை தேடாமல் ஏனோ தானோ உலக பிரகாரமாக வாழுகிறார்களோ, அவர்களுக்குள்ள உள்ளே தங்கி அது தான் விருப்பப்பட்டதை நிறைவேற்றி கொள்ளும். அது உயிரோடு இருக்கும்போது எதையெல்லாம் ஆசைப்பட்டதோ, இல்ல பாதாள தூதன் அதுக்கு எதையெல்லாம் கட்டாயிட்டு இருக்கிறானோ, அது எல்லாமே அது என்ன பண்ணும், அந்த கட்டளைகளை நிறைவேற்றும்படியா நம்ம சரீரத்துல தங்கி இருக்கும். எனவே கட்டி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார், திறவுகோலை கொடுத்துட்டார். கட்டி ஜெபியுங்கள். உங்க ஜெபத்தை கண்டா பாதாள உலகம் நடுங்க வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையான ஜெபங்களை ஏறிடுங்கள். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையில கூட தகப்பனே ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அநேகருக்கு ஏசப்பா இந்த பாதாள உலகம் அப்பா வான மண்டலங்களோட சேனைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.